அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருந்துட்டு ஃபாரின் போயிருப்பாங்க, அவங்களாம் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களாம் நம்ம இந்திய டைமில் அவங்களால ஆர்டர் மார்க்கெட்டில் ஏதாவது ஆர்டர் போட முடியாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்களே அந்த டைமில் மார்க்கெட்டை ஆர்டர் பண்ண முடியாமல் இருக்கலாம். 9:00 3 மணி வரைக்கும் ஏதாவது பிஸியான ஒர்க்காக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிறது தான் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு இது. அது என்னென்னா மார்க்கெட் டைம் முடிஞ்ச பிறகும் நம்ம அடுத்த நாளுக்காக மார்க்கெட் முன்கூட்டியே போட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் புரோக்கர் நான் எஸ்பிஐயில் வச்சுருக்கிறதுனால அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இது நம்ம இன்றைக்கி இதில் ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகலாம். இது மாதிரி நீங்கள் ஜெரோதா வச்சுருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வச்சுருந்தாலும் சரி, ரைட்டுங்களா, 5 பைசாவில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எதில் வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏஎம்ஓ ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர் இருக்கும். நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணிக்கங்க. நான் நம்ம இன்றைக்கி நம்ம எஸ்பிஐயில் தான் ஜஸ்ட் டெமோ மாதிரி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட் ஆர்டர்லேயும் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர் மார்க்கெட்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட் ஆர்டர்லேயும் வச்சு பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. ஒவ்வொரு இதுக்குமே டைம் இருக்குது. ஒவ்வொரு புரோக்கருக்கும் ஆஃப்டர் மார்க்கெட்டிங்கில் எப்பப்போ பண்ணலாம்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எஸ்பிஐ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஈவினிங் 4:30 விடிய காலையில் 9 மணி வரைக்கும் நம்ம இதில் மார்க்கெட் ஆர்டர் போட்டுக்கலாம். இதில் நம்ம எப்பயும் ரெகுலர் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் இண்டெக்ஸு, ஃபியூச்சர் ஸ்டாக்கு, அது மாதிரி ஆப்ஷன் இண்டெக்ஸு, ஆப்ஷன் ஸ்டாக்கு. ஸோ நம்ம எதில் வேணாலும் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதான் நான் எஸ்பிஐலேருந்து ஓப்பன் பண்ணிட்டேன், வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஈக்விட்டி இருக்குது. நம்ம தேவைப்பட்டால் ஈக்விட்டிலையும் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ்லையும் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்எஸ்சியில் பண்ணிக்கலாம், பிஎஸ்சி பண்ணிக்கலாம். என்எஸ்சியில் நான் பை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கு, இப்போ எஸ்பிஐன்னு வச்சுக்கலாம். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துட்டேன், வந்துருச்சு, கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கோ கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு டைமு 6:11. ஸோ அதனால் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. அதுவும் நீங்கள் சாட்டர்டே, அதனால் இப்படி காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பை பண்ணிங்க, செல் பண்ணுங்க. நம்ம பை பண்ணால் செல் பண்ணுறதாலும் செல் பண்ணிக்கலாம். நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டெலிவரி நீங்கள் கொடுத்துக்கலாம், இன்ட்ராடே இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டெலிவரிலையும் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபா உள்ள ஒரு ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் 220 ரூபா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகாது. அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கே ப்ளேஸ் ஆகிரும், ரைட்டுங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்லேயே கொடுங்க. ஜஸ்ட் இது என்னுடைய இதை ஒப்பீனியன் தான். மற்றபடி நீங்கள் லிமிட்லேயும் கொடுத்துக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி சொல்கிறேன், மறுபடியும் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேட்கும், ஒன்றுனா ஒன்று கொடுத்துருங்களேன். இங்கே டிஸ்குவாலிட்டி எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா டே அல்லது இமிடியட் ஆர் கேன்சல் கேட்கும். நீங்கள் டேன்னு கொடுத்தாலும் ரைட்டு, இமிடியட் ஆர் கேன்சல் கொடுத்தாலும் ரைட்டு. இப்போ பார்த்தா இங்கே ஏஎம்ஓனுக்கு பாருங்களேன், இதான் முக்கியம். ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர் இங்கே தான். நார்மலாக நீங்கள் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏஎம்ஓங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், பை ஆர்டர் இருக்குது பாருங்களேன். பை ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கேட்கும். ப்ராடக்ட் டைப்பு, குவாலிட்டி எவ்வளோ எல்லாமே கேட்கும், குவான்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டிலாம் ஐஓசி. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஆர்டர்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். யுவர் ஆர்டர் இஸ் அண்டர் ப்ரோசஸ், ப்ளீஸ் செக் த ஆர்டர் புக் ஃபார் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஓப்பன் ஆன பிறகு நம்ம மார்க்கெட் ஆர்டரில் போட்டுக்கிறதுனால திங்கட்கிழமை என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு நமக்கு பை ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் செல் பண்ணுறதாலும் செல் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வாட்சோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி
நான் வந்து சொன்ன இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.